உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மாணவிகளின் கல்வி தரம் உயர 2023ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயனடைந்து வருகின்றனர். இதேபோல் மாணவர்களுக்கான தமிழ் புதல்வன் திட்டத்தில் 8 லட்சம் பேர் பயனடைகின்றனர். தமிழ்நாடு அரசின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான நான் முதல்வன் திட்டம் மூலம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் உயர்கல்வி குறித்து ஆலோசனை பெறுவதுடன் போட்டித் தேர்வுகள் மற்றும் தொழில் திறன் பயிற்சியும் பெறுகின்றனர். நாடு முழுவதும் கவனம் ஈர்த்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் 1,18,00,000 குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர். அந்த வரிசையில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை அளிக்கும் அன்பு கரங்கள் திட்டத்தை சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், எப்போதும் மக்களுடன் இருப்பதால் அவர்களின் தேவை அறிந்து புதிய திட்டங்களை செயல்படுத்துவதாகவும், வாக்கு அரசியலுக்காக எந்த திட்டத்தையும் திராவிட மாடல் அரசு செயல்படுத்தவில்லை என்றும் கூறினார். இதுக்கும் வாக்கு அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்கு? வாக்கு என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான அடையாளம். அந்த நம்பிக்கையை பெறும் கொள்கையும் செயல் திட்டமும் உழைப்பும் எங்க கிட்ட இருக்கு. அந்த நம்பிக்கையினால் பெறப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பு சமூகத்தினுடைய கடைகோடி மனிதரையும் கை கொடுத்து மேலே தூக்கி விடுவதுதான் வாய்ப்பு. அந்த கையாகத்தான் என்னுடைய கை இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த விழாவில் தமிழ்நாடு அரசின் முயற்சியால் பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கப்பட்டுள்ள தாய் தந்தையை இழந்த மாணவர்களுக்கு முதலமைச்சர் மடிக்கணினிகளையும் வழங்கினார். அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம் தமிழ்நாட்டில் 6000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் பயனடைகின்றனர். இந்த திட்டத்தின் மூலம் பெற்றோரை இழந்த அல்லது பெற்றோரில் ஒருவரை இழந்து மற்றொருவரால் பராமரிக்க முடியாத நிலையில் உள்ள குழந்தைகள் மற்றும் கைவிடப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகளை பராமரித்து படிக்க வைத்து நல்ல நிலைக்கு உயர்த்தும் முழு பொறுப்பையும் தமிழ்நாடு அரசே ஏற்றுக் கொள்கிறது. அன்பு கரங்கள் திட்டத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையும் வரை மாதந்தோறும் 2000 ரூபாய் வழங்கப்படும். அவர்களின் உயர்கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கும் அரசு உறுதுணையாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மணிப்பூரில்